நான் வாசுதேவன் மூர்த்தி. நீ என்னோட பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்க, அவளை ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்க. எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு? நீ வரதனோட கெஸ்டா போயிட்ட, இல்லனா இந்நேரம் நான் உன் கையை வெட்டி இருப்பேன் என்று ஆவேசமாக பேசினார் வாசுதேவன் மூர்த்தி. விக்ரம் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல், முதல்ல உங்க பொண்ணை இங்க வந்து என் விரல் அவ மேல பட்டுச்சான்னு கேளுங்க, அவளோட முகத்திலேயே உண்மை தெரியும் என்று சொன்னான் விக்ரம். உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? நான் எவ்வளவு தூரம் சொல்லியும் கொஞ்சமும் பயம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க என்று விக்ரமை வெறுப்புடன் பார்த்தார். ஹைதராபாத்தில் வாசுதேவன் மூர்த்தியை நேருக்கு நேர் பார்த்து பேசுபவர்கள் மிக மிக குறைவு. விக்ரம் எந்த பயமும் இல்லாமல் அவன் கண்களை பார்த்து பேசியதும் அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நீ நிஜமாவே ரொம்ப திமிர் பிடிச்சவன். அனிஷா மட்டும் இங்க இல்லைன்னா இப்ப நடக்கிறதே வேறையா இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வரதுக்கே தகுதி இல்லாத ஆளு. என் அப்பா முன்னாடி நின்னு பேசுறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. நீ அவர்கிட்டயே திமிரா நடந்துக்கிறியா என்று அவன் அருகில் வந்த கார்த்திக் கோபமாக கத்தினான். அவனோட ட்ரெஸ்ஸை பாரு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. என்ன தைரியம் இருந்தா என்னையே டச் பண்ணியிருப்பான். இதுக்கு முன்னாடி பணக்கார பொண்ணுங்களெல்லாம் பார்த்ததே இல்லை போல இருக்கு என்று ஆனந்தி அவனை பார்த்து கேலியாக சொன்னாள். உடனே விக்ரம் வாசுதேவனை பார்த்து, நிஜமா உங்களோட பொண்ணை நான் டச் பண்ணல, நான் அவளோட முகத்தை கூட சரியா பார்க்கல. நீங்க என்ன சந்தேகப்படுங்க, ஆனா என்னோட ரசனையை சந்தேகப்படாதீங்க. எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு என்று விக்ரம் ஆனந்தியை கலாய்ப்பது போல சொன்னான். அதை கேட்டதும் வாசுதேவன் கோபமாக அவனை பார்த்து, என்ன என்ன இப்ப நீ என்ன சொன்ன என்று கேட்டான். மறுபடியும் சொல்லணுமா என்று விக்ரம் அவரை ஏளனமாக பார்த்தபடி கேட்டான். என்னோட கேரக்டரை சந்தேகப்படு, ஆனா என்னோட ரசனையை சந்தேகப்படாதன்னா என்னோட பொண்ணு ரசிக்கிற அளவுக்கு கூட அழகானவளா இல்லைன்னு சொல்ல வரானா என்று வாசுதேவன் மூர்த்தி நினைத்தார். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் பொண்ணை அப்படி சொல்லுவ? என் பொண்ணோட அழகுக்கு நீ எல்லாம் கிட்டையே நிற்க முடியாது. அவளோட காலில் இருக்கிற செருப்புக்கு கூட நீ ஈடாக மாட்ட என்று கோபமாக சொன்னார் வாசுதேவன். ஹலோ மிஸ்டர், என்ன பேசிட்டே இருக்கீங்க? உங்களோட பொண்ணு உங்களுக்கு அழகா தெரியலாம், ஆனா உண்மை என்னன்னு மற்றவங்களுக்கு தான் தெரியும். இப்படி ஒழுக்கம் இல்லாம நடந்தது என்னன்னு தெரியாம இப்படி குருட்டுத்தனமா உங்களோட பையன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களோட பொண்ணு எங்க விக்ரம் சார் கிட்ட பேசுறதுக்கு கூட தகுதி இல்லை. தேவையில்லாம பேசுறதை விட்டுட்டு உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க என்று லம்போ சொன்னான். அதுவரைக்கும் அமைதியாக விக்ரமின் பின்னால் நின்று கொண்டிருந்தவன் வாசுதேவனின் வார்த்தைகள் கடுமையாகிக் கொண்டே போவதை பார்த்து ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்து பேசினான். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் அப்பாவை எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாம என் தங்கச்சி அவமானப்படுத்துற மாதிரி சொல்லுவ? இந்த இடத்தை விட்டு உன்னால உசுரோட போக முடியாது, பாக்குறியா என்று கோபமாக முஷ்டியை இறுக்கிக் கொண்டு சொன்னான் கார்த்திக். உடனே ஆனந்தி லம்போவை பார்த்து கோபமாக பல்லை கடித்தபடி, அப்பா என்ன இது, ஒரு பாடிகார்டு என்னை அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க என்று முகம் சிவக்க கோபத்தில் கேட்டாள். உங்க 2 பேருக்கும் எவ்வளவு தைரியம்? என்னோட ரேஞ்ச் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா என்று சொன்ன வாசுதேவன் திரும்பி தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த பாடிகார்ட்ஸை பார்த்து, டேய், அவங்க 2 பேரையும் அடிச்சு தூக்கி போடுங்கடா என்று கோபமாக கத்தினார். உடனே அவருக்கு பின்னால் இருந்த சில பாடிகார்ட்ஸ் விக்ரமையும் லம்போவையும் கோபமாக முறைத்தபடி முன்னால் வந்து நின்றார்கள். விக்ரம், என் மகளை தொட்டு பேசினது மட்டும் இல்ல, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம திரும்ப திரும்ப அவளை அவமானப்படுத்துறியா என்று சொன்னவர் தனது ஆட்களிடம், எனக்கு அவனோட கை வேணும், முதல்ல அவன் கையை விட்டுங்கடா என்று கோபமாக கத்தினார். அதை கேட்டதும் ஆனந்தியும் கார்த்திக்கும் ஆணவத்துடன் சிரித்துக் கொண்டு நின்றார்கள். அனிஷாவின் முகத்தில் பதட்டம் தொற்றிக்கொண்டது. அவர் பாடிகார்டு முஷ்டியை முறுக்கிக் கொண்டு தன்னிடம் இருந்த கத்தியை உருவிக்கொண்டு விக்ரமை பார்த்து வந்து கொண்டிருந்தார்கள். விக்ரம் எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் அலட்சியமாக அங்கே இருந்த ஒரு சர்வரிடம் பிளாக் டீ கொண்டு வரச் சொல்லி சாதாரணமாக குடித்துக் கொண்டு நின்றான். அப்போது லம்போ தனது உடம்பை சரி செய்தபடி சிரித்துக்கொண்டே முன்னால் வந்து, இவ்வளவு சின்ன விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு அவர் வரணுமா, நான் ஒருத்தனே போதும் என்று சொல்லி விக்ரமின் முன்னால் வந்து நின்றான். அப்போது அனிஷா வாசுதேவனின் முன்னால் வந்து, அங்கிள், தயவு செஞ்சு நிறுத்த சொல்லுங்க, அவரை எதுவும் பண்ண வேண்டாம், அவர் நம்மளோட கெஸ்ட், அப்பாவுக்கு தெரியாம இப்படி பண்ணுனா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு, வேண்டாம் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். அவங்க 2 பேரும் என் பொண்ணை எப்படி அவமானப்படுத்தினாங்கன்னு பார்த்துக்கிட்டு தானே இருந்த, இன்னைக்கு அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இந்த வாசுதேவன் மூர்த்தினா யாருன்னு இன்னைக்கு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க என்று அவர் கோபமாக கத்தினார். உடனே கார்த்திக் அனிஷாவின் அருகில் வந்து, அனிஷா, நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை, விக்ரம் பண்ணினதுக்கு இதெல்லாம் அவனுக்கு தேவைதான், நீ அவனை கண்டுக்காத என்று சொல்லி அனிஷாவின் கையை பிடித்து இழுத்தான். கார்த்திக், சொன்னா கேளு, உனக்கு விக்ரம பிடிக்கலன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கிறது ரொம்ப பாவம், தயவு செஞ்சு உன் அப்பா கிட்ட பேசு என்று சொன்னாள் அனிஷா.
ஆனால் கார்த்திக் அவள் சொல்வதை காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. அந்த இடத்திலிருந்து அனிஷாவை வலுக்கட்டாயமாக இழுத்துக்கொண்டு சென்றான். உடனே லம்போ என்று விக்ரம் சொல்ல முன்னோக்கி சென்ற லம்போ கார்த்திக்கின் மார்பில் எட்டி உதைத்தான். அவன் அனிஷாவின் கையை விட்டுக்கொண்டு ஒரு 10 மீட்டருக்கு பறந்து சென்று அங்கே இருந்த ஒரு டேபிளின் மீது விழுந்தான். அவன் மூக்கிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அலறினான். அந்த நேரத்தில் அவனுடைய முகம் மிகவும் வேடிக்கையாக இருந்தது. அதை பார்த்த வாசுதேவன் மூர்த்திக்கு பயங்கரமான கோபம் வந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனே அடிச்சிருப்பீங்க. டேய், என்னங்கடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரையும் இதே இடத்துல கொண்டு போடுங்கடா என்று கோபமாக கத்தினார். விக்ரம் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக பிளாக் டீயை குடித்துக் கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த பாடிகார்ட்ஸ்களில் சிலர் லம்போவிடமும் சிலர் விக்ரமிடமும் வந்தார்கள். விக்ரம் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்தே தனது காலை தூக்கி ஒரு பாடிகார்டின் கழுத்திலேயே பலமாக உதைத்தான். அவன் அதே இடத்தில் சுருண்டு விழுந்தான். அதை பார்த்ததும் எல்லோரும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றார்கள். லம்போ ஒரே நேரத்தில் 3 பாடிகார்ட்ஸை தூக்கி கீழே தள்ளி அவர்கள் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு பாதங்களை உடைத்தான். கீழே விழுந்தவர்கள் எல்லோரும் வழியில் கதறிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிவாங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து பொறுக்க முடியாத வாசுதேவன் உடனே தனது போனை எடுத்து டயல் செய்தார். அடுத்த 5வது நிமிடத்தில் அங்கே ஒரு 20 பாடிகார்ட்ஸ் வந்து நின்றார்கள். லம்போவிடம் அடிவாங்கிய ஆட்கள் எல்லோரும் பயத்தில் ஒதுங்கிக் கொண்டார்கள். வாசுதேவன் அழைத்து வந்த 20 பாடிகார்ட்ஸும் அங்கே வந்து விக்ரமையும் லம்போவையும் சுற்றி வளைத்து நின்றார்கள். அவர்களை பார்த்ததும் வாசுதேவன் மூர்த்தியின் முகத்தில் ஒரு ஏளனமான புன்னகை வெளிப்பட்டது. அவங்க 2 பேரையும் கொடூரமா கொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீங்க 2 பேரும் என்னோட பொண்ணு காலையும் பையன் கார்த்திகோட காலையும் விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேளுங்க. நான் உங்களை உயிரோட விடுறேன். இல்லனா உங்களோட சாவு இதுவரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும் என்று வாசுதேவன் ஏளனமாக அவர்களை பார்த்து எச்சரித்தார். வழக்கம் போல் அதற்கு விக்ரமின் முகத்தில் இருந்து புன்னகை மட்டுமே பதிலாக வந்தது. விறுவிறுப்பான அடுத்தடுத்த எபிசோட்கள் இனி ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு இப்பவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லேட் பண்ணாம பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேட்டு ரசிங்க.